அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் எலான் மஸ்கிற்கு அளித்த பேட்டியில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அவர் சீனாவை ஆதரிக்கக்கூடிய வகையிலான சில கருத்துக்களை தெரிவித்திருக்காரு. இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது பெரிய சிக்கலாகிவிடும் அப்படிங்கிற பரபரப்பு சமூக வலைதளங்களில் எழுந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறித்த முழுமையான விளக்கம் என்ன, இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோ பஸ்க்கு நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரம்ப் இன்னைக்கு எலான் மஸ்கிற்கு அளித்த பேட்டியில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அவர் சீனாவை ஆதரிக்கக்கூடிய வகையிலான சில கருத்துக்களை தெரிவித்திருக்காரு. ஒருவேளை அவர் அதிபர் தேர்தலில் வென்ற சீன ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தால் அது இந்தியாவுக்கு பெரிய தலைவலியாக மாறும். இதற்கு என்ன காரணம், இதனுடைய பின்னணி என்ன என்பதை குறித்து இப்போ நாம் விரிவாக பார்க்கலாம். உலகத்தில் பெரும் பணக்காரர்கள் ஒருவரான எலான் மஸ்கிற்கு அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் ட்ரம்ப் பேட்டி அளித்திருக்காரு. இந்த நேர்காணல் எலான் மஸ்கிற்கு சொந்தமான எக்ஸ் தளத்தில், அதாவது ட்விட்டர், நேரலை செய்யப்பட்டிருக்கு. முதல்ல சில நிமிடங்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த நேர்காணலை பலராலும் கேட்க முடியல. இருந்தாலும் சில நிமிடங்களில் அது சரி செய்யப்பட்ட நிலையில் சுமார் 13 லட்சம் பேர் இந்த 45 நிமிட நேர்காணலை கேட்டிருக்காங்க. இதில் ட்ரம்ப் தன் மீதான கொலை முயற்சி, பைடனின் கொள்கைகள், கமலா ஹாரிஸ் தேர்தலில் போட்டியிடுவது அப்படின்னு பல விஷயங்கள் குறித்தும் விரிவாகவே பேசியிருந்தார். குறிப்பாக அவர் சீனா குறித்து பேசியது பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. 2017 முதல் 2021 வரைக்கும் ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது சீனாவை தொடர்ச்சியாக மிக கடுமையாக விமர்சித்தும் வந்தார். ஆனால் இந்த நேர்காணலில் அவர் தன்னுடைய டோனை மொத்தமாக மாற்றியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எலான் மஸ்கிற்கு அளித்த பேட்டியில் ட்ரம்ப், புதின், ஜி ஜின்பிங், கிம் ஜாங் உன் ஆகியோர் இப்போது தங்களுடைய ஆட்டத்தில் டாப் லெவலில் இருக்காங்க. இந்த தலைவர்கள் தங்களுடைய நாட்டை நேசிக்கிறாங்க. ஆனால் அவர்களின் அன்பின் வடிவமே வேறாக இருந்திருக்கும். நான் அதிபராக இருந்தபோது புதினுடன் நல்ல உறவு ஏற்பட்டது. நான் அதிபராக இருந்திருந்தால் உக்ரைன் மீது ரஷ்யா நிச்சயம் போரை ஆரம்பித்திருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார். ட்ரம்பிற்கு ரஷ்யா மற்றும் வடகொரியா அதிபர்களுடன் நல்லுறவு இருந்தது என்னவோ உண்மைதான். அமெரிக்காவுக்கு எப்போதுமே ரஷ்யா, வடகொரியா நாடுகளுடன் நல்லுறவு இருந்தது கிடையாது. ஆனால் கடந்த 2018 ஒரே ஆண்டில் அடுத்தடுத்து கிம் ஜாங், புதின் ஆகியோரை நேரில் சந்தித்து பேசினார் ட்ரம்ப். அது உலகமே கவனிக்கும் செயலாகவே இருந்தது. ஆனால் ட்ரம்ப் காலத்தில் சீனாவுடன் தொடர்ந்து மோதல் போக்கே இருந்திருக்கு. சீனாவுக்கு எதிராக ட்ரம்ப் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தார். சீனாவில் இருந்து சில பொருட்களை இறக்குமதி செய்ய கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருந்துச்சு. மேலும் சில பொருட்களுக்கு இறக்குமதி வரி அதிகரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இது சில வல்லுநர்கள் வரிபோர் என குறிப்பிடும் அளவுக்கு நிலைமை மோசமாகவே இருந்திருக்கு. மேலும் கொரோனா காலகட்டத்திலேயும் ட்ரம்ப் சீனாவை எந்த அளவுக்கு எதிர்த்தார் என்பதை தனியாக சொல்ல தேவை கிடையாது. கடைசி வரைக்கும் ட்ரம்ப் கொரோனாவை சீன வைரஸ் என்றே குறிப்பிட்டிருந்தார். அந்த அளவுக்கு சீனாவை எதிர்த்து வந்த ட்ரம்ப் இப்போது திடீரென சீனாவை பாராட்டியது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. ஆனால் இதற்கு பின்னணியில் எலான் மஸ்க் இருக்கக்கூடும் அப்படிங்கிற பேச்சும் இருக்கிறதுங்க. பின்னணியில் எலான் மஸ்க் தன்னுடைய
டெஸ்லா கார்கள் விற்பனையை சீனாவில் அதிகரிக்க தீவிர முயற்சி எடுத்து வந்துட்டுருக்காரு. டெஸ்லாவுக்கு முக்கிய சந்தையாக சீனா இருக்கும் அப்படின்னு அவர் கருதுகிறாரு. ஆனால் சீனாவின் கட்டுப்பாடுகளால் எலான் மஸ்கால் அதை செய்ய முடியலை. மேலும் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனம் மூலம் சேட்டிலைட் இணைய சேவை வழங்கவும் சீனா அனுமதிக்கலை. இதனால் சீனாவுடன் நல்லுறவையே அவர் விரும்புகிறார். எலான் மஸ்கிற்கு அமெரிக்காவில் குறிப்பிடத்தக்க செல்வாக்கு இருக்கக்கூடிய நிலையில் அவர் ட்ரம்பை ஆதரித்திருக்கிறது தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இதனால் எலான் மஸ்க் இதனால் கூட ட்ரம்ப் சீனா குறித்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றக்கூடும். ட்ரம்ப் இதை செய்வாரா அப்படின்னு சிலருக்கு கேள்வி வரலாம். ஆனால் யாருமே எதிர்பார்க்காததை செய்வதே ட்ரம்ப்புடைய ஸ்டைல். புதின் கிங்ஜன் சந்திப்புகள் கூட அப்படி யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்தவை தான். ட்ரம்ப் அதிபர் தேர்தலில் வென்று அவர் சீனா ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கலாம். இதற்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னாலும் கூட இதை நம்மால் புறம் தள்ளிவிட முடியாது. ஒருவேளை அவர் சீன ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தால் அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய சிக்கலாகவே இருக்கும். ஏற்கனவே இந்தியா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லை நாடுகளுடன் சிக்கலான உறவையே கொண்டிருக்கிறது. வங்கதேசத்தில் இருந்த இந்தியா ஆதரவு அரசும் கவிழ்ந்துவிட்டது. இந்த நேரத்தில் இந்தியாவின் பிரச்சினைக்குரிய அண்டை நாடுகளில் ஒன்றான சீனா குறித்த நிலைப்பாட்டை மாற்றினா அது இந்தியாவுக்கு தலைவலியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் என்ன நடக்க போகிறது, அதை தொடர்ந்து புவிசார் அரசியலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறது இப்போது உலகமே கவனித்து வரக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நிலையில் மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா லடாக் எல்லை பகுதியில் இந்திய சீன இராணுவ வீரர்கள் மோதலில் ஈடுபட்டதாக வெளியான செய்திகளுக்கு இந்திய இராணுவம் மறுப்பு தெரிவித்திருக்காங்க. லடாக்கின் துர்புக் செக்டரில் கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய பர்ச்சே பகுதியில் திங்கட்கிழமை காலையில் 4 மணி அளவில் இந்தியா மற்றும் சீன துருப்புகளுக்கு இடையே மோதல்கள் நடந்ததாக கூறப்படுது. சீன துருப்புகள் LAC இந்திய பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 RCC குடிசைகளை எரித்ததில் இருந்த பிரச்சனை தொடங்கியிருக்கு. இதை தொடர்ந்து இந்தியா மற்றும் சீனாவின் BLA படைகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டதாக வட்டாரங்களும் தெரிவிக்கிறாங்க. மோதல் நடந்த பகுதி 81 காலாட்படை படைப்பிரிவின் கீழே வருகிறது அப்படின்னு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கு. LAC பில்லர் பாயிண்ட் 12க்கு அருகில் ஒரு பட்டியலின் அப்பகுதியில் இருந்து மாற்றப்படும் போது சிறிய மோதல்கள் நடந்ததாக கூறப்படுது. இந்த நிலையில் கிழக்கு லடாக்கில் கட்டுப்பாட்டு கோட்டில் LAC இந்தியா சீனா வீரர்களுக்கு இடையே மோதல்கள் நடந்ததாக வெளியான செய்திகளுக்கு இந்திய இராணுவம் மறுத்திருக்காங்க. இது தொடர்பாக இந்திய இராணுவம் எக்ஸ் தளத்தில் 2 நாட்டு வீரர்களுக்கு இடையேயான மோதல் குறித்து செய்தி போலி அப்படின்னும் அத்தகைய சம்பவம் எதுவும் நடக்கலை அப்படின்னும் பதிவிட்டிருக்கு. இது போன்ற போலி செய்திகளுக்கு எதிராக பொதுமக்கள் தங்களை காத்து கொள்ளுமாறும் இராணுவம் கேட்டுக்கொண்டிருக்காங்க. முன்னதாக ஜூன் 2020 ஆண்டு கல்வான் பள்ளத்தாக்கில் இருதரப்பு வீரர்களுக்கும் இடையேயான மோதலில் ஒரு கர்னல் உள்பட 20 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டனர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தபடியாக வங்கதேசத்தின் 2வது பெரிய வர்த்தக பங்காளி இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம். வங்கதேசத்தில் இந்தியாவினுடைய முதலீடு இந்தியாவினுடைய மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாகவே மாறியிருக்கு. சீனாவிற்கு அடுத்தபடியாக வங்கதேசத்திற்கான 2வது பெரிய வர்த்தக பங்காளியாக இந்தியா இருக்கிறது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை விட்டு வெளியேற முடியாத அளவுக்கு வங்கதேசத்தின் சார்பு அதிகமாகவே இருக்கிறதா. அதனால் இது போன்ற சூழ்நிலையில் 2 நாடுகளுக்கும் இடையிலான திட்டங்கள் சில காலம் மட்டும் நிறுத்தி வைக்கப்படும். ஆனால் இந்தியாவின் முதலீடு ஆபத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவது புரிந்து கொள்வது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில்
வங்கதேசத்துடன் பார்த்திங்கன்னா 4000 கிலோமீட்டருக்கும் அதிகமான எல்லையை இந்தியா பகிர்ந்து கொள்கிறாங்க. வங்கதேசத்தில் இருந்து வரக்கூடிய அகதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் அப்படிங்கிறது இந்தியா எதிர்கொள்ளும் பெரிய சவால்களில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரபெர்டே. வங்கதேசத்துடனான வர்த்தகம் தொடர்பாக இந்தியாவுக்கு ஆபத்து இல்லை அப்படின்னும், நிலைமை மாறும்போது அது மாற ஆரம்பிக்கும், ஆனால் அகதிகளின் அழுத்தம் இந்தியாவுக்கு கவலை அளிக்கும் விஷயமாக இருக்கும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.